நம்ம இந்த வீடியோல சிபிஎஸ்இ கிளாஸ் 9 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான நியூ டெக்ஸ்ட் புக் சாப்டர் 2ல எக்ஸசைஸ் செட் 2.6 பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா எக்ஸசைஸும் நம்ம சேனல்ல அவைலபிளா இருக்கு. தேவைப்படுற ஸ்டூடெண்ட் பார்த்துக்கோங்க. லாஸ்ட் எக்ஸசைஸ் இந்த கிராஃப் ஓரியன்டட். Draw the graph of the following set of lines. In each case reflect on the role of A and B அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து y is equal to 4x, அப்புறம் y is equal to 2x, y is equal to x. இந்த மூணு லைனையும் கிராஃப்ல ட்ரா பண்ணோம் ஒரே ஷீட்ல. ஸோ இங்கே வந்து எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு எடுத்துக்கோங்களேன். எடுத்துட்டு ஏதாவது பாயிண்ட் எடுத்து கண்டுபிடிக்கலாம் சொல்யூஷன்ஸ் மாதிரி. ஸோ ஏதாவது 3 பாயிண்ட்னு சொல்றதுக்கு -1 0 +1 ஃபைண்ட் பண்ணுங்க, ஈஸியா இருக்கும். இப்போ ஒய்யை கண்டுபிடிக்கிறதுக்கு எக்ஸை என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, 4ஆல மல்டிபிள் பண்ண சொல்லியிருக்காங்க. y is equal to 4xக்கு டேபிள் போடுறோம். 4ஐயும் எக்ஸையும் மல்டிபிள் பண்ணா y கிடைக்குமா. ஸோ இங்கே வந்து இன்ட்டு 4 பண்றோம். 4 × -1 -4. இங்கே 0 போட்டா 4 × 0 0 தான். 1 சப்ஸ்டிட் பண்ணா 4 1s are 4 அப்படின்னு எழுதணும். அதாவது y is equal to 4x கொஸ்டின்ல கொடுத்ததுனால எக்ஸை 4ஆல மல்டிபிள் பண்ணி இங்கே எழுதியிருக்கோம். இப்போ அடுத்து y is equal to 2x வேணும் அப்படின்னா எக்ஸ் ஒய், எக்ஸுக்கு வந்து -1 0 1 ஏதாவது 2 or 3 வேல்யூஸ் எந்த வேல்யூ வேணாலும் எடுத்துக்கலாம். சின்ன நம்பரை எடுத்தால் உங்களுக்கு கிராஃப் ட்ரா பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதனால இப்படி எடுத்திருக்கேன். ஒய்யை கண்டுபிடிக்கணும்னா 2 கூட எக்ஸை மல்டிபிள் பண்ணணும், 2x. இப்போ 2 × -1 -2, 2 × 0 0, 2 1s are 2ன்னு எழுதிக்கலாம். லாஸ்ட் லைன் y is equal to x. y is equal to x, xும் yயும். xக்கு -1 0 1 நம்ம சப்ஸ்டிட் பண்றோம். இப்போ yயும் xும் ஈக்குவல்னா x -1 இருந்தா yயும் -1 தான், 0 இருந்தா 0 தான், 1 இருந்தா 1, 2 இருந்தா 2, 3 இருந்தா 3, அதே நம்பர் எடுக்கணும் அப்படின்றதான் மீனிங். ஒரு லைனா டிரா பண்ணலாமா. ஃபர்ஸ்ட் லைன் y is equal to 4xக்கு -1ம் -4ம் பிளாட் பண்ணணும். ஸோ கிராஃப்ல ஃபர்ஸ்ட் x ஆக்சிஸ் y ஆக்சிஸ் வந்து டிரா பண்ணியிருப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் -1 -4, எக்ஸ் ஆக்சிஸோட -1ம் y ஆக்சிஸோட -4 எங்க இருக்குன்னு பாருங்க. எக்ஸ் ஆக்சிஸோட -1 இங்க இருக்கு, y ஆக்சிஸோட -4 வந்து இங்க இருக்கு பாருங்க கீழே. கிராஃப்ல பிளஸ் போட்டுட்டு இங்க ரைட் சைட்ல பாசிட்டிவ், லெஃப்ட் சைட்ல நெகட்டிவ், அப்வர்ட்ல பாசிட்டிவ், டவுன்வர்ட்ல நெகட்டிவ் போட்டுக்கணும். மீட் பண்ற இடத்துல ஆரிஜின் -1ம் -4ம் இங்க மீட் பண்ணிருக்கு, இங்க ஒரு டாட் வச்சுக்கலாம். அடுத்து 0,0 ஆரிஜின் தான், 0,0 1,4 எக்ஸ் ஆக்சிஸோட 1ம் y ஆக்சிஸோட 4ம் மீட் பண்ற இடத்துல எக்ஸ் ஆக்சிஸோட 1ம் y ஆக்சிஸோட 4ம் கை வச்சு மீட் பண்ற பாயிண்ட்டை கண்டுபிடிச்சு அந்த இடத்துல டாட் வச்சுக்கோங்க. ஸோ டாட் வச்சாச்சு. இந்த 3 டாட்டையும் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணுங்க. இது 0,0 இந்த பாயிண்ட். ஸ்கேலை வச்சுட்டு ஸ்கேலுக்கு மேலே இந்த டாட் வருதான்னு பாருங்க, அதுக்கப்புறம் கோடு போடுங்க. ஸோ இப்படி லைன் போட்டு ரெண்டு பக்கமும் ஆரோ போட்டு y is equal to 4xோட கிராஃப் இதுதான் எழுதிருங்க. எழுதியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் லைன் பார்க்கலாம். y is equal to 2x கொடுத்துருக்காங்க. 2xக்கு -1, -2 முதல்ல பிளாட் பண்ணணும், அப்புறம் 0,0. ஸோ -1, -2 இங்கே இருக்கு பாருங்க. இதான் -1 எக்ஸ் ஆக்சிஸோடது, y ஆக்சிஸோட -2 இங்கே இருக்கு. ஸோ ரெண்டு பேரும் மீட் பண்ற பாயிண்ட் இதுதான், இங்கே பிளாட் பண்ணிக்கலாம். 0,0 இதே பாயிண்ட். +1, +2 இருக்கு. எக்ஸ் ஆக்சிஸோட +1ம் y ஆக்சிஸோட 2ம் மீட் பண்ற பாயிண்ட் இங்கே இருக்கு. ஸோ இதான் 3 பாயிண்ட்ஸ், இவங்கள கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வச்ச 3 டாட்டையும் கனெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடுத்த கிராஃபை போய் பிளாட் பண்ணுங்க. எல்லாத்தையும் ஒரே டைம்ல பிளாட் பண்ணீங்கன்னா லைன் போடும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ ஒரு கிராஃபா டிரா பண்ணிட்டே வந்துருங்க. y is equal to 2x லைன் போட்டதுக்கு அப்புறம் இதை போய் பிளாட் பண்ணுங்க. ஸோ அப்போ மிஸ்டேக்கே வராது. -1, -1. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் -1, y ஆக்சிஸும் -1 இங்கே பிளாட் ஆகுது. அடுத்து 0,0 இதே தான். +1, +1 இங்கே பிளாட் ஆயிடுது. இப்போ 2,2, 3,3 அந்த மாதிரி வரும், ஏன்னா y is equal to xன்றதுனால. ஸோ இப்போ இந்த பாயிண்ட்டை இவங்க 3 பேரையும் கனெக்ட் பண்ணி லைன் போட்டுக்கலாம். ஸோ எல்லாத்தையும் ஒரே லைன்ல தான் வரைய சொல்லியிருக்காங்க, வரைஞ்சாச்சு. ஸோ இதுதான் y is equal to x என்ற கிராஃப். ஸோ 3 கிராஃபையும் ஒரே லைன்ல வரைஞ்சாச்சு. இதுல எங்க இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் இங்க 1 இருக்கு, இங்க 2 இருக்கு, இங்க வந்து 4 இருக்கு. ஸோ எப்போ இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் பெருசா இருக்கும், அப்போ இந்த லைனோட ஸ்டீப்னஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இது ஹாரிசாண்டல் லைன், இது வெர்டிக்கல் லைன். வெர்டிக்கல் லைன் தான் நல்ல ஸ்ட்ரீப்பா இருக்க லைன். இது இந்த நம்பர் பெருசாக ஸ்டீப்னஸ் அதிகமாகுது அப்படின்றது கிராஃப்ல இருந்து நமக்கு தெரியுது. ஸோ கிராஃப்ல வந்து ஸ்கேல் எழுதிருங்க. எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர், நம்ம எக்ஸ்லேயும் 1 1 தான் எடுத்தோம், ஒய்லேயும் 1 1 தான் எடுத்தோம். அப்போ எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர், ஒய் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர். இன் ஈச் கேஸ் ரிஃப்ளெக்ட் தி ரோல் ஆஃப் ஏ அண்ட் பி அப்படின்னு கொடுத்துருந்தாங்களே கொஸ்டின்ல. இப்போ இந்த கிராஃப்ல ஆல் த லைன்ஸ் ஆர் ஆஃப் த ஃபார்ம் y is equal to ax எழுதியிருக்கேன். யூஸ்வலா ஒரு லீனியர் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா y is equal to அப்படின்னு இருக்கும்போது y is equal to ax plus b அப்படின்றது தான் நம்மளோட லைனோட ஜெனரல் ஈக்குவேஷன்.
இந்த இடத்துல குடுத்திருக்கிற எல்லா ஈக்குவேஷனையும் பாருங்க. அதுல பியே இல்ல. ஸோ மீன்ஸ் பி இஸ் ஈக்குவல் டூ 0 ஆயிருக்கு. பின்றது வந்து அந்த கிராஃப் ஒய் ஆக்சிஸ்ல எங்க மீட் பண்ணுதோ அததான் நம்ம சொல்லுவோம். ஒய்யோட இன்டர்செப்ட் அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் பெரிய கிளாஸ் போனா நம்ம படிப்போம் அத. ஸோ பி வந்து 0 ஆயிருக்கு. ஏன்னா ஆரிஜின் வழியா தான் லைன் பாஸ் ஆயிருக்கு. ஸோ தட் மீன்ஸ் ஆல் த லைன்ஸ் ஆர் பாஸ் த்ரூ தி ஆரிஜின். அது கிராஃப் வரைஞ்சிட்டு கூட நீங்க இத எழுதலாம். த வேல்யூ ஆஃப் ஏ வந்து எத வந்து டிட்டர்மின் பண்ணுதுன்னா, அதோட ஸ்டீப்னஸ தான் வந்து சொல்லுது. இதுல லார்ஜர் ஏல லைன் வந்து ரொம்ப ஸ்டீப்பரா கிடைச்சிருக்கு பாருங்க. இப்போ y = 4x வரும்போது தான் லைன் வந்து ஸ்டீப்னஸ் அதிகமா இருக்கு. ஸோ அதான் இந்த கிராஃப்ல இருந்து நான் அப்சர்வ் பண்றது அப்படின்னு எடுத்து நம்ம எழுதிக்கலாம். இப்படிதான் நீங்க எழுதணும் இந்த கிராஃப. இந்த லைன்ல எல்லா லைன்லயும் 2 பக்கமும் ஏரோ மார்க் போட்டு எந்த ஈக்குவேஷனுக்கு எந்த லைன் வரைஞ்சீங்களோ அது மேல அந்த லைன டெஃபினட்டா எழுதணும்.